எதிர்கட்சி தலைவர் வராரு. ஆமா, என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்னைய சொல்ற? உடையார் மகனை சொல்றேன். அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உடையார் பையன் யோசிக்காம உடனே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியதான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசையா இருப்பேன். மிஸ்டர், உண்ணாவிரதத்தை கைவிடுறீங்களா இல்லையா? முடியாது. அரெஸ்ட் பண்ணுவோம். விட மாட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப கலாட்டா பண்றீங்க. தடியடி நடத்துவோம். நடத்து பாருயா. துப்பாக்கி சூடு நடத்துவோம். சுடியா சுடு. இருங்க சாமி, நான் பொம்பளை தானே. சுடியா. ஏன் பதறீங்க? ஜெயிலுக்கு தான் போவோமே. ஜெயிலுக்கு போனவங்க தான் இன்னைக்கு பெரிய தலைவர்களா இருக்காங்க. போங்க தம்பி. டேய், நீ சும்மா இருக்கா? ஏய், எல்லாரும் வாங்கடி. உன்னால் ஆட்சியை கவரப் போவதியா? கவுந்தது, இனிமே நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது. இத்தனைக்கு காரணம் நீயும் மகனும் தாயா. அரசியல்ல பிள்ளைங்களால தாங்க தொல்லையே. இப்ப என்ன நடந்து போச்சு ஆசைப்படுறீங்க? நம்ம ஆட்சியில் இதுவரை அதிகமா விஷயம் நடக்கல, நம்ம அது மூடி மறைக்கல. பொம்பளை விஷயம் பொம்பளை விஷயம். நம்ம ஆட்சிக்கு வந்ததே பொம்பளைக்கு ஓட்டு போட்டுதான். இனிமே ஒரு பொம்பளையும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். ஐயா, நம்ம ஊரு பொம்பளைங்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபங்க. நீங்க 1000 கொலை பண்ணுங்க, அராஜகம் பண்ணுங்க, தேர்தல் நேரத்துல 1 லிட்டர் பாமாயில சேர்த்து ஊத்துங்க, நமக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அட 5 கிலோ அரிசி இலவசமா கொடுங்க, நமக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்கும் பொம்பளைங்க மசியலைன்னு வைங்க,
வெள்ளிக்கிழமை டிவியில 1/2 மணி நேரத்துக்கு ஒளியும் போடுறாங்கல்ல, அதை 1 மணி நேரமா ஆக்குவோம். ஓடி வந்து ஓட்டு போட மாட்டாங்க. என்னங்க அவர் அப்படி சொல்றாரு? டிவி நம்ம கையில இல்ல, டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கு. இருக்கட்டுமே, நம்ம கையில 20 MP இருக்காங்க. நாம சப்போர்ட் பண்ணல டெல்லி கவுந்துரும். அதை வச்சு மிரட்டி வெள்ளிக்கிழமை என்ன தினமும் ஒளி போட சொல்லுவோம். நீங்க வேற என்ன சொல்றது? எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது? எலெக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல, நாமளும் செய்ய போறது இல்ல. ராஜரத்னம், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது. ஒண்ணு நீயா வெளிக்கிக்கோ, இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வர்றோம். பண்ணி பாருங்க. 70 MLA ஆதரிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா ராஜினாமா பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. ஜனங்க இந்த ஆட்சியை கவுக்க வேணாம், நானே ஆட்சியை கவுத்துருவேன். ஏயா, உனக்கு கட்சி முக்கியம் இல்ல? இல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம், என் புள்ளதான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்போ ஆட்சிக்கு வந்தா பரவாயில்லையா? ஆட்சி கவராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். நீ எதையாவது பண்ணி தொலை, நான் முதலமைச்சரா இருக்கணும், அவ்வளவுதான். என்னத்த பண்ண போறியா? நாளைக்கு பேப்பரை பாருங்க. மந்திரி என்னை கடத்தவில்லை. திலகவதி MP அறிக்கை. எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள், உண்ணாவிரதங்கள் என்று மக்களை தூண்டுகின்றனர். நில்லு, எங்க போற? உன்னை தற்கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐஜி சார், நீங்க என்ன ஒரு கொலை கேஸுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்க. மேடம், பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்புறாங்க. அந்த தைரியத்துல நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க தியாகத்தை கேவலப்படுத்தின அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன். நில்லுங்க. நடிகைனாலே கெட்டு போனவனுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன். இன்னும் என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். ஆனா நீங்க மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சிட்டீங்க. இன்னைக்கு வந்து அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்காக நாங்க பட்ட அடியெல்லாம் நானும் அடி வாங்க சொன்னேன், நானா ஊர்வலம் போக சொன்னேன். இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல, நீங்க பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல. ஆனா உங்களுக்கு பதவிதான் முக்கியம். அதனால மந்திரிய பகச்சுக்கிட்டா பதவி போயிடுமேன்னு அவன் கொடுத்த அறிக்கையை படிச்சு ஆத்திரப்படாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீ என்ன ஏமாத்தன? உனக்கு ஆதரவு கொடுத்த ஏழைகளை ஏமாத்தி இருக்க. உன்ன மாதிரி அரசியல்வாதிங்க இருக்கவே கூடாது. ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு. நெல்லுடா, எங்க வந்த? போற வழியே. அப்பா, இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க. என் மேல 14 கொலை கேஸ போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. டேய், என் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியில இருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ணேன், எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புற ஆட்சி. இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெற்ற அப்பனையே எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காகவே வாழ்ந்தாரே பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடை வள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தார் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா? போடா. அப்பா சொல்றதையும்
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் உன் கூட வரேன். கால் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? எனக்கு கால் இல்லையேன்னு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன். இல்லன்னா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணன் கூட தான் போவேன். சாந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட விடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. அப்பா, நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. என்னாலும் நல்லவர்க்கு ஏழைகளின் மனம் தாண்டா, பொன்னான வீடாகும் அதற்கு எது ஈடாகும். உண்டான செல்வம் எல்லாம் அன்றாடம் வரும் போகும், ஊராரின் வாழ்த்துக்கள் தான் நிலைத்திருக்கும் பொருளாகும். உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு, இல்லாத வறியவர்க்கு இயன்றவரை உதவிடு. கண்ணீரை கண்டவுடன் கைவிரலால் துடைத்திடு, உன் பேரை சரித்திரத்தில் மனிதன் என்று பொறித்திடு. இன்னொருவன் வாழ ஒரு ஏணியை போல் மாறு, உள்ளம் உள்ள உன்னை இங்கு வெல்லுறவன் யாரு? மண்ணில் வாழும் மக்கள் நெஞ்சில் நிற்கும் உந்தன் பேரு. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. ஓயாமல் நீ உழைத்து, உன் உழைப்பில் நீ பிழைத்து, உப்பான கூழ் காய்ச்சி உண்டால் என்ன போதாதா? முன்னாடி வேர்வையிலே முக்குளிக்கும் பேர்களுக்கு பின்னாடி காலம் ஒன்று பொன்னை போல வாராதா? கைகால்கள் நமக்கு இருக்கு, கவலை என்ன கூறடா? வாராத வாழ்க்கையெல்லாம் வாசல் வரும் பாரடா. குப்பத்தில் நீ இருந்தால் குறைச்சல் என்று ஆகுமா? தென்பாண்டி தென்றல் உன்னை தீண்டாமலே போகுமா? சுற்றம் என்று கூடும் ஏழை மக்கள் துன்பம் தீரு, குற்றம்
செய்த பேரை கண்டு அஞ்சாமல் தான் மோது, உண்மை என்றும் வெல்லும் என்று சத்தம் போட்டு பாடு. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பமில்லை, ஆடுடா சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பமில்லை, ஆடுடா சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பமில்லை, ஆடுடா சின்ன தம்பி. ஒரு அனாதை மாதிரி உங்க ஆதரவை தேடி வந்திருக்கேன். நீங்க அனாதை இல்ல தம்பி, உங்க பின்னாடி நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்க. வேலைக்கு ஒரு வீட்டுல சாப்பிட்டாலும் நீங்க ஆயுசு முழுக்க சாப்பிடலாம் தம்பி. அந்த அளவுக்கு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, ஆளுங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணே, இனிமே இந்த நாட்டுல உங்களுக்கு எத்தனை தம்பிங்க தெரியுமா, எத்தனை தங்கச்சிங்க தெரியுமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா தம்பி, உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனாலே அந்த திலகவதி, அவளை மட்டும் விடக்கூடாது. எதுக்கு? எதுக்கா? நடந்த உண்மை அப்படியே மாத்தி சொல்லிட்டாளே தம்பி. அதான் அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. செய்யற தப்பையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம் தம்பி? இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, குடம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஏன் ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம். எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல, ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. தம்பி, இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம். 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 ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 20 வருஷமா எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. உடையார் மகன் உங்களுக்கு ஒலை வச்சுட்டான். இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது. வேடிக்கை பார்க்க வேணும்னா போகலாம். ஏயா ராஜாத்தனம், நான் பார்க்க அரசியலுக்கு வந்தவனி எனக்கே பயக்காட்டுறியா? அரசியல்வாதி கிட்ட மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துருவான். உடையார் பையனை கிழிச்சிருவானா? கிழிச்சிருவானா? கிழிச்சிட்டாங்க. உங்க தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க. ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க. யோ, அவனை பார்த்து நீ பயப்படலாம், உங்க கட்சிக்காரன் பயப்படலாம், உங்க கவர்மெண்ட் பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். என் பின்னால என் ஜாதிக்காரங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க. கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுறான்னு நான் சொன்னா என் ஜாதிக்காரன் விழுவான். நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க, கிணத்துல விழுந்தாங்க.
ஆனா இப்போ அவன் வந்து கண்ணை திறந்துட்டான். என்ன பண்ண போறீங்க? இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விழ மாட்டானுங்க, உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க. என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பாத்து. என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கமே ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம திலகவதியை தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. ஐயரே, நீ பேசாம இரு. ஏயா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாயை மூடிட்டு இருக்கணுமா? போயா. ஏய் நாகமா, பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கி கிடக்காம போராட்டம் வேண்டி கிடக்கு. போராட்டம் நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய்க்குலமே புலி மாதிரி வா, புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. நாங்க ஒடியாரணும். உங்களுக்கு எங்கயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? ஏன் என்னத்துக்கு? ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆமா ஐயா, இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு. போஸ் தம்பி வந்து புத்தி எல்லாம் சரியாக்கிடுச்சு. 20 வருஷமா உங்களுக்காக கூட சென்னை விட புதுசா வந்தவன் அவரை பத்தி தப்பா பேசுற தலையை சீவிடுவேன். ஏய், என் தலைவரையோ தப்பா பேசுற? டேய், கார்ல இருக்கிற அறிவாளரா, இவன் தலைய நான் வெட்டுறேன். வெட்டு. ஏய், வெட்றா. இத பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல. மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல போட்டு பேசுறீங்களே. உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க. வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல. போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா? கார் டிரைவர் உங்க ஜாதியா? மேனேஜர் உங்க ஜாதியா? உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஏன் நீங்க வச்சிருக்கீங்களே சின்ன வீடு, அது உங்க ஜாதியா? ஐயோ, சின்ன வீட்டுக்கு மட்டும் எவனும் ஜாதியே பாக்குறதுல தம்பி. அதுல மட்டும் ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னா கலந்துருவாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கான், இவன் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா? இது பாருங்கய்யா, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம். இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம். அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு மேலே நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். எதுக்காக விட போற? மாமனத்தான் கட்டிக்குவேன் அடம் பிடிச்சா முடியாதுன்னு சொல்லி வேற மாப்பிள்ளை பார்த்து அவங்களையும் வர சொல்லிட்டேன். இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாள தம்பி. ஐயா, உங்க பொண்ணு மாமன் மேல உசுரா இருக்கிறப்போ நீங்க வேற மாப்பிள்ளை பார்த்தது தப்பு. நீங்க மாமனே கட்டி வைங்க. அது எப்படி தம்பி முடியும்? அவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கானே தம்பி. என் மாமா எதுக்காக ஜெயில இருக்காரு? திருநார கொள்ள அடிச்சாரா? நம்ம ஜாதிக்காரங்களை கேவலமா பேசினவன் தலையை சீவிட்டு உள்ள இருக்காரு. அண்ணன் எப்படியாவது என் மாமனுக்கு என்ன கட்டி வைங்க. அவ வாழ்க்கைய அவ முடிவு பண்ணிட்டா.
கல்யாண தேதியை நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப இந்த உடையார் வகை எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 6 மாசத்துக்கு முன்னால நடந்த ஜாதி கலவரத்துல நீங்க தூண்டி விட்டு அடுத்த ஜாதிக்காரனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனானே நம்ம ஜாதிக்காரன். அவனை பரோல்ல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் உடையார் மகன். பரோல்ல விட்டு வர போறானா? அவன் எப்ப வெளியில வந்தாலும் பதிலுக்கு அவன் தலையை செய்வதற்கு அடுத்த ஜாதிக்காரர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட அவன் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறானா? ஜாதிக்காரனையான வெட்டின அவன் பேச்சை கேட்டு என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்களே, என்னாச்சு? என்னடாச்சு? என் ஜாதிக்கார பொண்ணு 16 வயசுல தாலி எடுத்துட்டான். உள்ள இருந்திருந்தாலாவது உயிரோடு இருந்திருப்பான். பாவிப்பைய பரோல்ல கூட்டிட்டு வந்து பச்சை மண்ண தாலி அறுக்க வச்சுட்டான். எங்கடாவன்? எங்கவன்? அவன் ஜாதி பொண்ணு தாலி அறுத்திருந்தா அவன் ரத்த குதிச்சிருக்கடா. அவன் இங்க இருந்திருப்பான். அவன மாதிரி ஆளுகளை தானே நீங்க தலையில இருக்கு வச்சு ஆடுவீங்க, தலைவனாக்குவீங்க. என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்க ரத்தடா, உங்க ஜாதி ரத்தம். அன்னைக்கு நீங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வர விட்டுருப்பா. ஏண்டா ஏன் மரம் மாதிரி நிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வீரம் இல்ல, உப்பு போட்டுதாண்டா சோறு நிக்கிறீங்க. இந்நேரம் ஜாதிக்காரனோட 1000 தலை உருண்டு இருக்க வேணாம், 1000 பொண்ணுங்க தாலி அறுந்திருக்க வேணாம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தானே போச்சு, அவன் புறமா இருக்க வேணாம். விடமாட்டேன். என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, என் தலை உருண்டாலும் சரி, என் ஜாதி அழிய நான் விட மாட்டேன். அருவாட நான் எடுப்பேன். என் ஜாதிக்காரனை விட்டவனை நானே வெட்டுவேன். நீங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரனுக்கு பிறந்தது சத்தியம்னா என்னோட மகன் இல்ல எடுத்து போங்க. இறங்குங்க ஐயா. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை ஐயா. நீங்களே கையில அருவாளை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலைன்னா நம்ம ஜாதிக்காரனுக்கு நாங்க பொறக்கல ஐயா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானே அவன் தலை மண்ணுல உருண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை மண்ணுக்குள்ள புதைக்கணும். ஆமா
இப்பதான்டா நீங்க நம்ம ஜாதிக்காரங்க. போங்க. போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். ஏய், வெட்ட சொன்னது யாரா? சொல்ற. நான் விட்டு சொன்னா? ஏடா நான் விட்டு சொன்னா? ஏன் ஜாதிக்காரன் நான் விட்டு சொன்னா? இவ அப்படி சொல்ல சொன்னா? நீ இவாளா? ஏடா ஒன்னா இருக்கிற எங்க ஜாதியை உடைக்க வந்திருக்கியா? நாங்க ஒன்னா இருக்கணும்னா நீ உயிரோட இருக்க கூடாது. அருவாளா என்ன அருவாளா? ஐயா, இனிமே அருவாளை நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். நில்லுங்க. உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி. நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்திருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி ஜனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்த கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன வெட்ட போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தையை தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்துடணும். கண்டுக்காம இருந்துருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். வேண்டாம் வேண்டாம், இதை விட்டாதீங்க. நான் உக்கு ஜாதிக்காரன். ஏ நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா? இப்ப உன்னை வெட்ட போறது நம்ம சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா, நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க ஐயா. சந்தோஷமா சாவு.